இப்போது சினி இஐ நான் ஆன் பண்ண உடனே 12800 இஐ இது வந்துருச்சா? இப்போது நான் சினி இஐ ஆஃப் பண்ணுறேன். சினி இஐ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்னாச்சு? ஐஎஸ்ஓ மாறிச்சா? இப்போ அந்த இஐலாம் இல்லை, கரெக்டாக? சினி இஐ இஸ் எக்ஸ்போஷர் இண்டெக்ஸ். இப்போது நான் மறுபடியும் சினி இஐ ஆன் பண்ணுறேன். மறுபடியும் நல்லா யூ ஜஸ்ட் வாட்ச் இட் க்ளோஸ்லி. எந்தாய் இப்போது நான் ஐஎஸ்ஓ நான் லட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணுறேன். ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஏதாவது அப்ளை தெரியுதா உங்களுக்கு? அப்படியே தானே இருக்குது. பட் நான் ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணுறேன்ல, ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகணும்ல. விச் மீன்ஸ் சினி இஐ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ஷூட் ஒன்லி 2 ஐஎஸ்ஓ, எய்தர் 800 ஆர் 12800. இது எந்த இது 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 ப்ராப்ளம் இல்லை, இது ஆக்சுவல் ப்ராப்ளம் இல்லை. ஷூட்டிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. ஸோ லைட்டிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும்ல. இது என்னென்னா ஃபிலிமில் நோ டிஓபி வில் டச் ஏஎஸ்ஐ. தே வில் see the viewfinder. அவட லைட் இல்லை, இவட லைட் இல்லை, அவட லைட் இன்க்ரீஸ் ஆகி அவட டிக்ரீஸ் ஆகி இவட 2 ஸ்டாப் அது போல் செய்யும்ல. நெவர் டச் ஐஎஸ்ஓ. மனசிலாயா? why reason means they don't want to lose a dynamic range, quality and don't want to have a noise. சேம் கான்செப்ட் இந்த கேமராவில் கொடுத்தாச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை உண்டாகும், சினியில் இன்னொரு பிரச்சனை உண்டாகும். அதை இப்போயே சொல்லிடுறேன். இந்த லட்டு ஆன் ஆஃப் இருக்குல்ல, இந்த லட்டு வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஐஎஸ்ஓ வந்து குறைக்கிறேன். என்ன அது குறையுதா கூடுதா? அப்ளை ஆகுதா? எப்போ உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஆனால் இது ரெக்கார்ட் ஆகாது. கன்ஃபியூஷனாக இருக்கா? இது ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் லுக்கு தான். லட்டு it will not get affected anything. It will only record in S-Log. Cine only record on base ISO. இது மனசிலாக்கணும். base ISO 800 போட்டா 800 12800 அது சேஞ்ச் ஆகாது. ரிமூவ் செய்யலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் பார்ட் டு இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி அண்ட் டைனமிக் ரேஞ்ச். அதுக்கு வேண்டியான இது. ஓகே, இல்லை நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கரா, சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, ஐ வாண்ட் டு கண்ட்ரோல் த ஐஎஸ்ஓனா அதே இது எல்லாம் எஸ்லாக் தான் நான் பழையிறது. ஓகே, இப்போது இதில் போயிட்டு சினிஏக்கு பதிலாக ஃப்ளெக்சிபிள் ஐஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போ ஃப்ளெக்சிபிள் ஐஎஸ்ஓ வச்ச பின்ன இப்போது நான் இப்போது ஐ கேன் சேஞ்ச். கண்டா? இப்போ நார்மலாக எப்படி இருக்குமோ எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதேமாரி ஆகும். கண்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சேஞ்ச், யூ கேன் ப்ளே அரவுண்ட். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஸ்லாக் சார். ഓക്കെ എല്ലാം ഓക്കെ. ഞാൻ എസ്ലോഗ് എല്ലാം ഒന്നും ചെയ്തിട്ടില്ല. ഞാൻ റെഗുലറായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. റെഗുലർ ഷൂട്ട്, റെഗുലർ പ്രോഗ്രാം, റെഗുലർ ഇൻ്റർവ്യൂ, റെഗുലർ ന്യൂസ്. അതൊക്കെ എസ്ലോഗ് ഒരു കാര്യമല്ലല്ലേ. അപ്പോൾ സിമ്പിളായിട്ട് ഇത് ഓഫ് ചെയ്ത് ഇപ്പോൾ ബാക്ക് ടു നോർമൽ. ഇതിൽ വന്നാൽ പിക്ചർ പ്രൊഫൈൽ ഒരു ഓപ്ഷൻ இருக்குல்ல, PP1 PP2 PP3 കുറേ പിക്ചർ പ്രൊഫൈൽ ഉണ്ട്. ഇത് ഏതെന്ന് അറിയുമോ? എന്താണ് അറിയുമോ ഇത്? Can anyone get why this is important? പിക്ചർ പ്രൊഫൈൽ ഇപ്പോൾ പറയണോ? ലോഗിൽ ഷൂട്ട് ചെയ്യാൻ വേണ്ടി. ഓക്കെ, ഇപ്പോൾ വൈ ടു മെനി പിക്ചർ പ്രൊഫൈൽ 1 2 3 4 ഇത്ര ഉണ്ട്? റീസൺ എന്താണ്? ഡിഫറെൻറ്റ് സിറ്റുവേഷൻ, ഡിഫറെൻറ്റ് പ്രോഗ്രാം, ഡിഫറെൻറ്റ് കണ്ടീഷൻ, ഡിഫറെൻറ്റ് പ്രീസെറ്റ് സെറ്റ് ചെയ്യാൻ പാടുണ്ട്. പക്ഷേ ഓക്കെ, എല്ലാ ഒട്ടൊട്ട ക്യാമറാമാനക്ക് ഒരു വർക്കിംഗ് സ്റ്റൈൽ ഉണ്ടാവും, ഒരു കളർ സൈക്കോളജി ഉണ്ടാവും, ഒരു ലുക്ക് ഉണ്ടാവും. നിങ്ങൾക്ക് വേണ്ടിയ ഏത് കളർ പ്രൊഫൈൽ വേണമോ യു ക്യാൻ ക്രിയേറ്റ് ഇറ്റ്. സോ യു ഹാവ് ലോട്ട് ഓഫ് തിങ്സ് ഇൻ ദിസ്. If you go into this black level, gamma, log, you can see this, right? Okay, now the biggest takeaway over here I can show you right away. Let me cut down this exposure. Okay, subject light undu. Okay, done. Idu okay alle 800 ISO 1.4 shutter speed 100. Okay alle 50. Okay alle fine. Now I am not changing anything. Exposure onnu change cheyidilla. Now you see what I am going to do. I am going to put it on S-Log.
and S gamut. എന്തായി എസ് ഗ്യാമറ്റിൽ ചേഞ്ച് ചെയ്യുമ്പോൾ എന്തായി എസ് ലോഗ് മാത്രമേ ചേഞ്ച് ചെയ്ത് എന്തായി ഇപ്പോൾ ഞാൻ ITU 709 മാറ്റി എന്തായി ഈ വൈറ്റ് ക്ലിപ്പായിരുന്നില്ല ഇപ്പോൾ ITU 709 വെച്ച് ഈ വൈറ്റ് എന്തായി ക്ലിപ്പായി അത് 107% വൈറ്റ് ക്രാസായി ക്രാസ് ആകുമ്പോൾ അത് പോസ്റ്റിൽ പോയി കറക്റ്റ് ചെയ്യാൻ പാടുണ്ടോ possible unda once it is clipped it's clipped if you don't want to clip log will be better but ella okay sir kore aalkar especially in Kerala idu oru practice undu ee profile undalla color tone alla rendu option undavum picture profile or option undavum creative look or option undavum edu best ah can anyone say കുറേ ആൾക്കാർ കേരളത്തിൽ മാത്രമേ ഇത് പ്രാക്ടീസ് ഉണ്ട് കുറേ ആൾക്കാർ ക്രിയേറ്റീവ് ലുക്ക് യൂസ് ചെയ്തിട്ടുണ്ട് ക്രിയേറ്റീവ് ലുക്കിൽ കോൺട്രാസ്റ്റ് ഹൈലൈറ്റ് ഷാഡോ ഫേഡ് സാച്ചുറേഷൻ എല്ലാം ഉണ്ടാവും ഇത് ഫോട്ടോഗ്രാഫിക്ക് വേണ്ടിன செட்டிங்ஸாக நீங்கள் வீடியோ செய்யும்போது ரெக்கமெண்டட் வந்து பிக்சர் ப்ரொஃபைல் மாத்திரம் ஐ கேன் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ഇവിടെ സാച്ചുറേഷൻ ഉണ്ടല്ലേ ഈ സാച്ചുറേഷന് +9 -9 ഉണ്ടാ ഇപ്പോൾ പിക്ചർ പ്രൊഫൈലിൽ കണ്ട സെയിം സാച്ചുറേഷൻ വാല്യൂ കാണണം കണ്ട -32 +32 if you doing S-Log 200% you want to do color grading no option knee option ഉണ്ടല്ലേ ഇപ്പോൾ knee option ആ ഷർട്ട് കണ്ട ഷർട്ട് കാണണം ഇപ്പോൾ കുറേ സമയങ്ങളിൽ നിങ്ങൾക്ക് ரோலிங் ஆக்ஷன் கட்டு അതുപോലെ നിങ്ങൾ ഷൂട്ടിംഗ് ഏരിയ നിങ്ങളുടെ കൺട്രോളിൽ ഉണ്ടെങ്കിൽ ഇതെല്ലാം ഇത് മാനുവലായിട്ട് നിങ്ങൾ കൺട്രോൾ ചെയ്യണം ഇല്ല ഞാൻ ന്യൂസ് ഡോക്യുമെൻ്റ് ചെയ്യുമ്പോൾ അങ്ങനെ കൺട്രോൾ ആയിട്ടില്ല വൈറ്റ് കൂടുതലുണ്ടാവും കുറവുണ്ടാവും ക്യാമറ വൈറ്റ് ഓട്ടോമാറ്റിക്കായിട്ട് വൈറ്റ് കൺട്രോൾ ചെയ്യണമെങ്കിൽ ഇപ്പോൾ ഇവിടെ ഈ ഏരിയ കാണണം ആ വൈറ്റ് കണ്ട ഇത് കണ്ട ഇത് മാനുവൽ വിട്ടാൽ മാനുവൽക്ക് വാല്യൂ ഉണ്ട് ഇവിടെ ഈ ആ ഏരിയ കണ്ട ഇത് ഏരിയ കണ്ട അത് ഡിപ്പെൻഡ്സ് ഓൺ ദ ലൈറ്റിംഗ് കണ്ടീഷൻ നിങ്ങളുടെ ലൈറ്റിൻ്റെ ഡയറക്റ്റ് സോഴ്സ് വൈറ്റിൽ ബൗൺസ് ആകുമ്പോൾ ഒരു വാല്യൂ വരും അത് നിങ്ങൾ ലൈറ്റിംഗ് കണ്ടീഷനുக்கு വേണ്ടി അത് കൺട്രോൾ ആവും ബാക്കി ഒന്നും ഡിസ്റ്റൻസ് ചെയ്തില്ല പക്ഷേ ഒരു റെക്കമെൻഡേഷന് കൂടുതൽ സമയങ്ങളിൽ ഇതുപോലെ റോളിംഗ് ആക്ഷൻ സിറ്റുവേഷൻ ഉണ്ടെങ്കിൽ ഓക്കെ അത് ഈ മോണിറ്ററിൽ കണ്ട് ജഡ്ജ് ചെയ്യേ വേണ്ട മനസ്സിലാക്കണം ഇതുപോലുള്ള കാര്യങ്ങൾ വൈറ്റിൻ്റെ കാര്യങ്ങൾ കൂടുതൽ ഡീറ്റെയിൽ ഉണ്ടാവില്ലേ ഒരു ചെറിയ മോണിറ്റർ അറ്റ്ലീസ്റ്റ് ഒരു 32 ഇഞ്ച് മോണിറ്റർ ഇട്ട് ഇല്ല 23 ഇഞ്ച് മോണിറ്റർ ഇട്ട് കാണണം ഈ ഡിസ്പ്ലേയിൽ കണ്ട് ഡിസൈഡ് ചെയ്യേണ്ട മനസ്സിലായില്ലേ പിക്ചർ പ്രൊഫൈൽ ഉണ്ടല്ലേ ഈ പിക്ചർ പ്രൊഫൈൽ താഴെ PP LUT എന്നൊരു ഓപ്ഷൻ ഉണ്ടല്ലേ സോ നിങ്ങൾ ഷൂട്ട് ചെയ്യും മുമ്പ് ഒരു റെഫറൻസ് ഫയൽ എടുത്ത് എഡിറ്റർക്കിட்ட இல்லை കളർ ഗ്രേഡിംഗ് ആർട്ടിസ്റ്റ് കൊടുത്തിട്ട് കളർ ഗ്രേഡ് റെഫറൻസ് ചെയ്ത് ലട്ട് ഫയൽ ലട്ട് അറിയുമല്ലേ ലഡല്ലേ ലട്ട് LUT ലുക്കപ്പ് ടേബിൾ ഫയൽ .3D ക്യൂബ് ഫയൽ .3D ക്യൂബ് ഫയൽ what I can do is can I switch on one more light if you don't mind someone இந்த இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் லட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இப்போ ஷூட்டுக்கு முன்னே நான் S-Log ஃபைலை ஷூட் பண்ணி போட்டாச்சு ஜென்ரேட் லட்டு கொடுத்தாச்சு ഈ ஜென்ரேட் லட்டை இதில் போயிட்டு நான் என்ன மெமரி கார்டு இருக்குல்ல எல்லா மெமரி கார்டும் ஃபஸ்ட் டைம் இம்போர்ட் செய்யும்போது நீங்கள் லட்டு இம்போர்ட் செய்யும்போது கார்டை கேமராவில் போட்டு ஃபஸ்ட் டைம் ஃபார்மட் செய்யணும் ஃபார்மட் செய்தால் தான் ஸ்ட்ரக்சர் வரும் அதுக்கு வேண்டி அப்போது அந்த லட்டை நான் டைரெக்டாக அதில் ரெண்டர் பண்ணுறேன் இப்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியறதுக்காக இது உள்ளே போயாச்சுன்னா ப்ரைவேட் சோனி ஒரு செகண்ட் சாரி நான் டெஸ்க்டாப்பில் போட்டுட்டு நான் பண்ணி காட்டேன் டெஸ்க்டாப்பில் எடுத்துடுறேன் ஃபஸ்ட்டு இது வந்து ஏஷியாநெட் அல்ல ஏஷியாநெட்
நான் அந்த லட்டு இப்போ போட்டாச்சு. இப்போ அந்த லட்டு டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஏஷியாநெட் இங்கே இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு டாட் கியூப். இப்போது மேனேஜ் யூசர் லெட்டர் இருக்கு இல்லையா, மேனேஜ் யூசர் லெட்டரில் இம்போர்ட்டு ஓகே மீடியா ஸ்லாட் 1ல் இருக்குது. ஓகே கொடுத்தாச்சுன்னா அங்கே உள்ளே இருக்க எல்லா லட்டும் காட்டும். கரெக்டா? இப்போது நான் இதில் போய்ட்டு ஏஷியாநெட்டை ஓகே கொடுத்தாச்சு, இம்போர்ட் ஆயாச்சு. இது ஃபைல் டாட் 3D கியூபாக கொடுக்காமல் ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா இட் வில் நாட் சப்போர்ட். நான் டாட் 3D கியூப் இருக்குல்ல, டாட் கியூப் அந்த ஃபைல் கொடுத்தாச்சு. இப்போ வந்தாச்சு. இப்போது மெனுக்குள்ளே அதே இதில் என்ன பண்ணுறேன், பிக்சர் ப்ரொஃபைல் இருக்குல்ல, இப்போது இதை போய் எனக்கு லட்டு வேண்டாம், இப்போ லாக் வேண்டாம், நான் சினியை வேண்டாம், நான் டோன்ட் நாட் தட் மச் ஆஃப் டைம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மெனுக்குள்ளே போய் பிபி லட்டு இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் இம்போர்ட் பண்ணி வச்சாச்சுல ஏஷியாநெட்டு, அதை கொடுத்தாச்சு. நான் கலர் கிரேடிங் எதுவும் பண்ண வேணாம், நான் என்ன லுக் பண்ணுறனோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆகும். இல்லை எனக்கு ரெக்கார்டு வேண்டாம், எனக்கு ரெக்கார்டு லாக் தான் வேணும்னா இப்போ என்ன பண்ணலாம், சினி இஐ ஆன் பண்ணியாச்சு, லாகில் தான் ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் லட்டு என்ன பண்ணலாம், லட்டு ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஏஷியாநெட் வரும் பாருங்கள். இப்போது தெரியுதா, இது ஒன்லி வியூவிங். இப்போ நம்ம கேமராமேன் எடிட்டருக்கு அறியாம் இது போஸ்ட்டில் எங்கே வரும்ன்ட்டு. பட் அவர் டேரக்டருக்கு ஃப்ளாட் ஆகிட்டு கலர் கொடுத்தா அவர் அக்ரி பண்ணிக்காதுல்ல, எந்த இது போல் கலர் எனக்கு வேண்டாம், எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும்ல. அப்போ ரெக்கார்டு லாகில் வேணும், ரெஃபரன்ஸ் அவுட்புட் மானிட்டர் மட்டும் கிரேட் வேணும்னா சினிஏயில் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். லட்டு மாத்திரம் ரெஃபரன்ஸு இல்லை, ரெக்கார்ட் ஆகும்போதே லட்டு வேணும்னா பிபி லட்டு பிக்சர் ப்ரொஃபைல் இது ஆஃப் ஆகிது, பிபி லட்டு வேணும். கன்ஃபியூஷன் உண்டா? பேசிக் ஆகிட்டு பிக்சர் ப்ரொஃபைல் நீங்கள் மனசிலாக்க வேணும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட் உண்டு, பெராமீட்டர்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு பிளாக் லெவல் நீங்கள் இது பேசிக் ஆகிட்டு மனசிலாக்கணும்னா நீங்களோட கண்டென்ட் நீங்களோட ஃப்ரேமில் எத்தனை பிளாக் வேணும் எத்தனை வேண்டாம் அது டிசைட் செய்ய வேண்டி. சே ஃபார் an example I can give you the quick this thing. Look at the background back. Okay, sorry so I'm just going down to -15 and +15. Can you see the difference? Endai black level deep out, the contrast koodum, like it's not just the black, also on your color it will impact. The contrast level of your color is also impact. I would suggest -6 is a safe value maximum. See, this is not அல்ல Z280 டிஃப்ரெண்ட்டாக அது பாயிண்டில் சேஞ்ச் ஆகும். இது +1 +2 -2 அது போல் வந்துல்ல, அதில் 1.122 அது போல் வரும். அதுண்ட கேலிப்ரேஷன் வேறு டிஃப்ரெண்ட்டாக, இதோட கேலிப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக. மற்ற கூடுதல் ஒரு காரியம் பறஞ்சால் அதில் R black blue black வரும், R black blue black செப்பரேட் ஆகிட்டு வரும். why like that means இது சிங்கிள் சென்சர் ஃபுல் ஃப்ரேம் ஆன, அது 3 CMOS, ½ inch 3 CMOS, கலர் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆனும் கம்ப்ளீட் ஆகிட்டு. அதுக்கு வேண்டிய விட R black blue black வரும், பிளாக்ன்ற வேல்யூ கூடுதல் டீட்டெயில் ஆகிட்டு வரும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் டிஃப்ரெண்ட். ஸோ பட் -6 I can say it's a safe value. If you go below -6 you see the difference of the black, the intensity is more brighter. You see that? For a safer light, for a safer standard value -6 is okay. பின்ன காமா எல்லா கேமராலையும் காமா உண்டாகும், Z280லையும் காமா உண்டாகும். அதில் ஸ்டாண்டர்ட் உண்டு, ஹெச்ஜி உண்டு, ஹைப்பர் காமா ஸ்டாண்டர்ட் காமா 2 காமா உண்டு. ஸ்டாண்டர்டில் 4 டைப்ஸ் உண்டு, ஹைப்பர் காமாவில் 4 டைப்ஸ் உண்டு. அதண்ட டிஃப்ரெண்ட்டு கம்ப்ளீட்லி. பட் ஹியர் யூ கேன் ஏபிள் டு சி ஸ்டார்டிங் வித் ஸ்டாண்டர்ட் மூவி ஸ்டில் எஸ்சினிட்டோன், ஸ்டில் கூடுதல் கான்ட்ராஸ்ட் உண்டாகும். ஸ்கின் டோனு பின்ன கலரில் கூடுதல் கான்ட்ராஸ்ட் உண்டாகும். நீங்கள் ஒரு டீப் கான்ட்ராஸ்ட் வேல்யூ வேணும், நல்லா சேச்சுரேட்டட் வேல்யூ கான்ட்ராஸ்ட் வேல்யூ வேணும்னா ஸ்டில் ஓகே. பச்சா இதில் ஒரு அட்வான்டேஜும் உண்டு, டிஸ்அட்வான்டேஜும் உண்டு.
நீங்களோட கிளைண்ட்டு ப்ராப்பரான நீங்களோட வியூவர்ஸ் ப்ராப்பரான மானிட்டரில் காணும்போது நல்ல HDR மானிட்டர்னால் இது நல்லாயிருக்கும். அது நார்மல் மானிட்டர் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ப்ளீட் ஆகும் கலரு கண்டா ஒரு மாதிரி ப்ளீட் ஆகும் கலரு. அது நேச்சுரல் டோன் மாதிரியே இருக்காது ஸ்கின் டோன்லாம். ஸோ அதுக்கு வேண்டி ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். யூ கேன் ரெக்கார்ட் பட் அகெயின் சர்டன் லெவல். இப்போ நான் ஸ்டில் மோடில் வச்சாச்சு. கிளைண்ட் வீட்டில் இது மாதிரி பார்த்தா என்ன ஆகும் மனசிலாக? அப்போது அவர் வீட்டில் நல்ல டிவி இருக்குது இல்லை நமக்கு அறியலைல்ல. ஒரு சமயத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ மெயின்டைன் பண்ணால் நல்லது நமக்கு அறியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்க்கு ஒரு கண்டென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் யூடியூப் வந்து 90% ஆஃப் த ஆடியன்ஸு ஒன்று மொபைலில் பார்க்கும் இல்லை சிஸ்டமில். அப்படி யூடியூப் டிவியில் பார்த்தா அந்த யூடியூப் ஸ்மார்ட் டிவி நல்லாயிருக்கும் மானிட்டர். மனசிலாக இல்லை? ஸ்மார்ட் டிவி மானிட்டர் நல்லாயிருக்கும், நார்மல் டிவி மானிட்டர் நல்லா இருக்காது. அப்போ கண்டென்ட்டுக்கு இது வச்சா அந்த மானிட்டர் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ டைரக்ட் லைவ் போகும்போது அவர் வீட்டில் நல்ல டிவி இருக்கோ இல்லை நமக்கு அறியலைல்ல, அப்போ க்ளீட் ஆகும். அப்போ கரெக்டாகிட்டு அப்போ இது வேணாம். இது ஆக்சுவலாக கேமராவில் கரெக்டாக இருக்குது, கேமரா கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பச்சை என்ன ப்ராப்ளம் எവിടെ இங்கே ப்ராப்ளம் அறியல மனசிலாக இல்லை. ஸோ சேஃப் எஸ்சினிடோன் வேல்யூ. எஸ்சினிடோன் இஸ் நத்திங் பட் Rec 709. But Rec 709 what will happen? Rec 709 is nothing but I will show that this is Rec 709. இவ்வளோ கண்டா ஒரு ஃப்ளாட் லுக்கு இருக்கா, ஒரு ஃப்ளாட் லுக் உண்டாகும். பச்சை ஒரு ஒரு ஃப்ளாட் லுக் இருக்குது. பச்சை ஒயிட் எல்லாம் லீக் இருக்குது, தெரியுதா? ஒயிட் எல்லாம் லீக் இருக்குது. அப்போ ஒயிட்டும் லீக் இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் மோர் வைப்ரண்ட் கலர்னால் எஸ்சினிடோன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இட் வில் கண்ட்ரோல் த டைனமிக் ரேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் ஸ்கின் டோன். That is very important. Sony have developed this particular gamma especially for from the Venice in the look undavula. Venice in the look its entire cinema line it is traveling, that is S-Cinetone. S-Cinetone is good actually. Or after ITU 709 everything is log 3. I don't recommend HLG 1 and 2. I would recommend on certain location. HLG is hyper log gamma. hyper log gamma என்று പറയുம்போது S log ஒரு ஃப்ளாட் லுக் உண்டாவில். இப்போ S log வச்சாச்சு, S logல ஒரு ஃப்ளாட் லுக்கு தான் இல்லை, ஒரு கலர் காணப்படல. அப்போது எனக்கு கலரும் வேணும், ஹை டைனமிக் ரேஞ்ச் வேணும். இந்த ITU 709 மேலே இருக்கிறது எல்லாமே SDR ஸ்டாண்டர்ட் டைனமிக் ரேஞ்ச். அந்த ITU 709 கீழே தாழ உண்டுல்ல, அது எல்லாமே HDR ஹை டைனமிக் ரேஞ்ச் ஃபைல். இப்போது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நீங்கள் ஒரு ஒயிட் ஃப்ரேம் வச்சாச்சு, ஒரு கிரவுண்டோட ஹாஃப் ஷேடோ இருக்குது, கிரவுண்டோட ஹாஃப் வந்து சன்லைட் இருக்குது. இப்போ காம்பன்சேட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? இப்போ நீங்கள் எக்ஸ்போஸ் காம்பன்சேட் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? அப்போது HDR இருந்தால் ஷேடோலேயே டீட்டெயில் கிட்டும், ஹைலைட் டீட்டெயில் கிட்டும். அதுக்கு வேண்டி தான் இந்த HLG 1, 2 and 3. மேக் அ நோட். இதில் ஷூட் பண்ணனா இதை ஷூட் பண்ண ஃபைலை கரெக்டான மானிட்டரில் பார்த்தா தான் அந்த ரிசல்ட் என்ஜாய் பண்ண முடியும். மனசிலாக்கணும். ஏன்னா HDRயில் ஷூட் பண்ணுறீங்க கரெக்டாக, ஒரு ஸ்டாண்ட் டைனமிக் ரேஞ்ச் மானிட்டரில் பார்த்து நல்லா இல்லை நம்ம பறஞ்சால் அது இட்ஸ் நாட் ரைட். ஒரு நல்ல மானிட்டரில் அதை பார்த்தாச்சுன்னா அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் HLG. தென் கலர் மோட் அகெயின் வைப்ரண்ட் கலர் வேணும், ஒரு வைப்ரண்ட்டான கலர் வேணும் அப்படின்னா ITU 709 மேட்ரிக்ஸ். இல்லை எனக்கு ப்ரோ லெவல் கலர் வேணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இப்போ நான் ப்ரோ வைக்கிறேன், அந்த க்ரீனை பாருங்கள், அதில் ஒரு வைப்ரண்ட் ITU 709 வைப்ரண்ட் அதான் க்ரீனு, அந்த இதில் பாருங்கள், சாரி தெரியுதா? வைப்ரண்ட் அதான். இப்போ நான் ப்ரோ வைக்கிறேன், தெரியுதா? சேச்சுரேஷன் குறைஞ்சி ஒரு சட்டில் லுக் கொடுக்கும். அந்த மாதிரி தான் பண்ணேன். இல்லை எனக்கு நல்ல கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தோன்னே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டில். இல்லை நான் சினிடோன் லுக்கே இருக்கட்டும், எந்த எஸ்சினிடோன் பண்ணேன்னா எஸ்சினிடோன் காமா வச்சா கலரும் பெட்டராக வரும் ஸ்கின் டோனுக்கு. ஸோ அது நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். மூவி வைக்கலாம், கான்ட்ராஸ்ட் கூடும், ஸ்கின் டோனில் கான்ட்ராஸ்ட் கூடும். சேச்சுரேஷனில் +32 இருக்குது, -32 வேல்யூ இருக்குது. பட் நான் ஒரு சேஃப் வேல்யூ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா +7. ஒய் +7னா இப்போது நான் +7 இப்போ அந்த ஷர்ட் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டிக்காக இருக்கா, அந்த ஷர்ட் கான்ட்ராஸ்டிக்காக இருக்குல்ல, இப்போ அதுலேருந்து அப்படியே ஏற்றுறேன்.
ஷர்ட் மட்டும் ஏறுதா இல்லை ஃபேஸும் மாறுதா? எல்லாம் மாறும். நீங்கள் +7 9 வேல்யூக்கு மேலே போயாச்சு அப்படின்னா இட்ஸ் ஸ்டார்டட் டு டச் அ ப்ரைமரி கலர்ஸ் ஆல்சோ. ஸோ அதனால தான் +7க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது சேஃப். முனாரில் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ண போயாச்சு. முனாரில் வந்து 1947 எப்படி இருந்தாச்சு மூணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பீரியட் ஷாட் எடுக்கணும் பிளான் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ நான் சேச்சுரேஷனை மைனஸில் கொண்டு வரேன். தெரியுதா? இப்போது இது பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ஆக்சுவலி பிளாக் அண்ட் ஒயிட், க்ளோஸ் டு பிளாக் அண்ட் ஒயிட், க்ளோஸ் டு பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ நான் இன்னும் கம்மி பண்ண ஸ்டில் யூ கேன் see the கலர் பட் விண்டேஜ் லுக்கு. நீங்கள் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் போஸ்ட்டில் பண்ண மாட்டேன், அவர் அந்த மாதிரிலாம் பண்ணாது, பிளான் பண்ணியாச்சு, ப்ரொடியூசர் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ண சொல்லியாச்சுன்னா இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இது நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் ரெக்கமெண்டட் என்னோட பர்சனல் சஜஷன் +7 6 சேஃபர் வேல்யூ. கலர் ஃபேஸ் another இம்பார்ட்டன்ட். இது ஸ்கின் டோன் மட்டும் பாருங்கள். இப்போ நான் மைனஸ் ப்ளஸ் பண்ணுறேன். +7 -7 என்னது? எல்லோவும் ஒரு சயான் ஒரு மாதிரி கலர் ஒரு பிங்க் டோன் சயான் கலர் ஏறுது, தெரியுதா? இது வந்து சேஃப் வேல்யூ +2 -2. சேஃப் வேல்யூ அண்டர்லைன், சேஃப் வேல்யூ +2 -2 because we are shooting Asian Indian skin tone. Asian Indian skin tone they will be brown, wheatish, slight white mixed with black. அல்ல இந்த ஸ்கின் டோனில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இப்போ +2 போயாச்சு அப்படின்னா இப்போ +2 போகிறேன், லைட்டாக பிங்க் ஆட் ஆகுது, தெரியுதா? இப்போது நம்ம நியூஸ் ஆங்கர்ஸ்லாம் வந்து மேக்கப் போட்டு வருவாங்க. மேக்கப் போட்டு வரும்போது ஆல்ரெடி அவங்க ரொம்ப க்ளோவாக இருக்கும். அந்த பிங்கிஷ் போட்ட இடத்துல ரொம்ப லீக் ஆகும், கண்டுட்டுண்டா ஒரு லீக் இருக்கும், பேட்ச் தெரியும் அப்படியே அந்த லிங்க்கு. அதை நீங்கள் யூ வாண்ட் டு கட் டவுன் தட்னா யூ கேன் கோ ஃபார் மைனஸ். லைட்டாக அங்கே எல்லோ ஆட் ஆகும். ஸோ யூ ஹேவ் டு ப்ளே அரவுண்ட் டிபெண்டிங் அப்பான் ஸ்கின் டோன். அதை அங்கே நீங்கள் ப்ளே பண்ணணும். அது ஃபிக்ஸட் இல்லை, மறுபடியும் ஸ்கின் டோனுக்கு ஏற்றா போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னா 0 கூட வச்சுக்கலாம், குழப்பம் இல்லை. தென் கலர் டெப்த்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போது ரெட் கலர் யாராவது போட்டிருக்கா இங்கே? எனி ரெட் கலர்ஸ்? இப்போது now you see the difference what is going to happen. Secondary and primary color is a bit depth. You can see the color depth, secondary RGB, cyan, magenta, yellow. If you control these 6 colors, you can able to control all the things, right? Now I am going to control the red. I don't want this much red. You see what's happened in the red? You see what's happening in the red? Only in the red. Also you see when I doing this, don't concentrate only on red, concentrate on the face also. See the difference? Saturation அல்ல, இது ஒரு சிறிய மேக்ஸா, அதுள்ள ஒரு ரெட்டும் பிக் ஆகும். இப்போ சே ஃபார் an எக்ஸாம்பிள், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்ற ஒரு கான்ஃபரன்ஸா, ஓகே, இப்போ விஜய் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, அவர் வந்து ஒரு போடியமில் ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்குது, அவர் நின்று பேசாச்சு, ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ் முன்னாடி நிறையா இருக்குது, அது ப்ரொடாமினன்ட் கலராக இருக்குது. இட்ஸ் நாட் அலோவிங் டு சி விஜய். இந்த கலர் ரொம்ப ப்ரொடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னா when I cut down take down the red will go down, I can see the Vijay's face. Got it? So that's how you can do that. Or else if you are shooting in green mat, if you do the proper lighting, everything is okay. Or else what I can do is, if I can go to, let me go to the green. Now I am adding the green. You see the difference? Let me see it here. Now if I want to add green, just see what's going to happen. I am taking off the green. Green korava illa. Ipo I am just increasing the green. You see the difference? If chroma key has to be very precise. இப்போ அவுடோர் போயாச்சு, அவுடோரில் குரோமா கீ அவுடோர் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம், பட் சப்போஸ் குரோமா கீ பண்ணுற மாதிரி ஆயாச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆன் யுவர் ஹேண்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ இஸ். அதர்வைஸ் இது பேசிக்கலி அக்கார்டிங் டு யுவர் கலர் ப்ரொஃபைல், சப்ஜெக்ட் இந்த ஷர்ட் கலரு இல்லை அவர் ஆர்னமெண்ட்ஸ் கலரு,
ఏదైనా హైలైట్ చేయనున్నా in the 6 colors you can able to do that according to the skin tone and things. Zoom range is optical. Optical in the sense this is a block lens, right? Say for an example, if you are shooting some content, you can't get close to the subject. Say for example, if I am shooting a snake, I have only block lens. I can't go closer. I have a block lens also. This is a problem, right? So in that case, what I can do is I can switch this to clear image zoom. Now this is 35 mm. In 35, you can zoom 2x. Still quality. What happened? Maintaining or not? Still 90-80% it will maintain, don't worry. Allah. That is completely different. All put together it's a different. This is different. This is magnifying your frame. That is cropping your frame. Two different things. Okay. If you are having, this is your, depends on your shoot. Depends on your shoot. If you want to shoot on full frame, if you want to get a 35 mm exact frame of this, full frame is better. I don't care about 35 frame and all. I want only the exact that frame. Even I would okay with the crop means you can go for it. That super 35. Yeah, it depends. ഇത് zoom ചെയ്യുമ്പോൾ ഇതാണോ നല്ലത് ഇത് സൂപ്പർ 35 ആണോ ആ ലെൻസിലേക്കാണോ Either sir. Menu, let me open this for you. Okay, menu. ഇവിടെ ഉണ്ടല്ലേ ഇതുണ്ടല്ലേ ഇതിൽ അല്ല വന്നിട്ടുണ്ടോ ഓക്കെ zoom type clear image zoom. ഇപ്പോൾ say for I will show that also once. Wait, let me put it on optical zoom. I will zoom now. Wait, where is the zoom? Here it is. Chera, okay. Okay, zoom ile. Okay, this is zoom. Now I'm going the 2x additional zoom. For that, menu, optical zoom, clear image zoom on. Now, wait, servo is off. Okay, now you can see 2x is additional. In the corner you can see here. You can see that, right? So additional zoom can be retainable. You can see this is the optical zoom. You can see the number. If this number is come, this is optical. If this number stops and this number comes, this is clear. Got it? So clear image zoom manaslayilla. So but don't use digital image zoom at any cost. Kaisthare. But if it is more required, you don't have other option, use it. Now you see